வெல்கம் டு அவர் டெய்லர் மீனா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டு வந்து நம்ம எடுக்கிறோம், தைக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது அது அளவுகள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து க்ராஸாக இருக்குதா நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ணியிருந்தோம். அதனால் அது க்ராஸாக இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த அளவுகள் லைட்டாக தெரிகிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நம்ம சைடில் வந்து ஒரு லைன் போடுவோம் பார்த்திங்களா, அந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் டாட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து இது 34 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்னால இதில் 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளியை கம்மியாகவும் கீழே வந்து 3/4க்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாகவும் இதில் நான் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு 35 சைஸுக்கு நான் 4 இன்ச்சு கீழே வந்து 3/4 இன்ச்சுன்னு போட்டிருப்பேன். இப்போ 34னால நான் ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக நான் வச்சுருக்கேன். அதை வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கோங்க. இதில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் நம்ம 13.5ல் ஒரு மார்க் பண்ணியிருப்போம். அதாவது இவங்களுக்கு ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்து வந்து 13 வரும். அதில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அந்த 13 ஒரு லைன் போட்டிருப்போம்ல, அதில் வந்து ஃப்ரண்டில் 1 இன்ச்சும் பேக்கில் 1.5 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கீழே ஒரு 3/4க்கு ஒரு புள்ளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கூட இது ஜாயின் பண்ணி விட்டணும். அதே மாதிரி இந்த 1.5 இன்ச்சையும் இது கூட ஜாயின் பண்ணிடணும். இது கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துட்டு இப்போ சைடில் வந்து 2.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஏன் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாடி மெஷர்மெண்ட் வந்து அப்பர் பாடி வந்து 34, மிடில் செஸ்ட்டு வந்து 36 இருக்குது. அப்போ 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கனால நான் வந்து இது வந்து 2 ஜாஸ்தி இருக்கனால உங்களுக்கு நான் 2.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் அப்படின்னா இதுதான் 2 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கனால நான் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் 4 இன்ச் இருக்கா அப்படின்னு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ சாதாரண ப்ளவுஸுக்கெலாம் நம்ம 3 இன்ச்சு 2.25 இன்ச்சு அப்படின்னு மார்க் பண்ணுவோம். இதில் வந்து 4 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து 4 இன்ச்சு எங்கே இருக்கோ அதில் மார்க் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம லைன் வந்து கரெக்டாக வரையணும். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சுக்கு வரைஞ்சிருப்போம். அது ஒரு ஃபஸ்ட் 1.5 இன்ச் வரைஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்னொரு லைன் வந்து நம்ம அதில் வரைஞ்சிக்கணும். இதில் 2.25 இருக்கும், அதுலேயும் கரெக்டாக நம்ம அதில் மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போது இதில் நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இடுப்பு சுற்றளவு வந்து பேக்கில் வந்து 8.5 வரும். அந்த 8.5ல் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 8.25 வந்துச்சு. அதில் 8.25 வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 7.25 அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்போதும் டாட்டு பிடிப்போம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே 1 இன்ச்சு வச்சு சென்டர் டாட்டு சைடில் பிடிக்கிறதுக்கு நம்ம அந்த டாட் மார்க் பண்ணிக்கணும். இது வந்து 1 இன்ச்சு இல்லாட்டினா 1.5 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சிலையும் மார்க் பண்ணிக்கலாம், 1.5 இன்ச்சிலையும் நம்ம தள்ளி ஒரு சென்டர் டாட்டை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போது இந்த ஆம்ஹோல் அதாவது ஆம்ஹோல் நம்ம வரைஞ்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த சென்டர் அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 டாட்டும் அந்த 1/2 இன்ச்சில் ஒரு டாட்டும் வர மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் கர்வ் வரைஞ்சிக்கலாம். கையை வச்சு வரைகிறத காட்டிலும் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு வரையும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். அந்த கர்வ் வந்து நான் போன ப்ளவுஸ்லாம் கையால் தான் வரைஞ்சிருப்பேன். அப்படி வரைகிறத காட்டிலும் இந்த ஸ்கேல் வச்சு வரையும்போது அந்த கர்வ் வந்து நல்லா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பாருங்கள், போன ப்ளவுஸ் அதாவது மார்க் பண்ணதை காட்டிலும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியலன்னா இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும்.
இதில் வந்து 7.5 இன்ச்சில் சைடில் வந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு அது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிடுவோம். இதில் ஒரு 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோம். அதையும் இதையும் ஜாயின் பண்ணிடணும். இதில் வந்து நம்ம 1/2 இன்ச் தள்ளி தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ஆர்ம் ஹோலுக்கு. அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஹைட்டு கரெக்டாக 14 இன்ச். ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம மார்க் பண்ணணும். ஹைட் இருக்கான்னு பார்த்துக்கணும். இது 13.5. இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்னால 1 இன்ச் ஆட் பண்ணி 14.5 வச்சுக்கணும். உங்களுக்கு ஃப்ரண்ட் கிராஸ் லென்த் எவ்வளோ இருக்கோ அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும் இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு. இப்போ நான் கழுத்துக்கு வந்து 3.5 வைக்கிறேன். 3.5 வைக்கிறேன். இப்போது இது வந்து 3.5 வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோலுக்கும் இந்த கழுத்துடைய இதுக்கும் ஒரு 2.5 இன்ச்சாவது கேப் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா ரொம்ப வந்து நீங்கள் விரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இதில் அங்கே வந்து கொஞ்சம் இப்படி விரிவாக கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு வேறு ஒன்றும் ஃபால்ட் வராது. அந்த இடத்துல கொஞ்சம் விரிவாக கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். அதில் தெரிகிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அதில் அளவுகள் எதுவும் மாறுச்சுன்னா நம்ம அதுக்கேற்றப்பில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். கரெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 14.5 இன்ச்சு 13.5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நெக் இருக்கா, அந்த டாட் அளவு எல்லாமே இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கிளியராக இருக்கும். எப்போதுமே நம்ம ஒரு தடவை செக் பண்ணி, ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து தைச்சிடலாம். இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். கட் பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் பார்த்தா தான் அதில் எந்த டவுட்டுன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை ரொம்ப கிளியராக நான் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பாருங்கள், விருப்பம் இருந்தால் நீங்கள் கேளுங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து நான் இது உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது எனக்கும் வந்து அது புரிஞ்சுக்கிடும். அதுக்காண்டி தான் நான் எனக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம், கமெண்ட்ஸ் கேட்டுக்கலாம், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எப்படி இதே மாதிரி கட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது எப்படி வருது, கரெக்டாக வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.